சாதனையாளனாக மாறுகிறான். இந்த மேடைக்கு வருவதற்கு எத்தனை வேதனைகளையும் சோதனைகளை தாண்டி வந்திருப்பேன் உமக்கு தெரியுமா? காரணம் என்ன? காரணம் என்ன? எம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை, என்னை உருவாக்கிய ஆசான்கள், இந்த மேடையிலே நின்று அழகு பார்ப்ப காரணமாக இருந்த இந்த முன்னோர்கள், ரசிகர் என்ற தெய்வங்கள் எல்லாம் இல்லை என்றால் நான் மேடைக்கு வந்திருக்க முடியாது. எத்தனை வள்ளி இந்த மேடை பார்த்திருக்கேன். ஒரு சில வள்ளி அழகா இருப்பாங்க, ஒரு சில வள்ளி இனிமையா பாடுவாங்க, ஒரு சில வள்ளி அதிகமா பேசுவாங்க, ஒரு சில வள்ளி நளினமா ஆடுவாங்க. ஆனால் இறைவனும் முன்னோர்கள் உண்மை அப்படியா கொடுத்திருக்கிறார்கள். அழகான தோற்றம், இனிமையான பாடல், அதிரடியான பேச்சு, நளினமான ஆட்டம், பரதநாட்டியம் அனைத்தை ஒன்று கட்டி ஒரே உருவத்திலே நந்தினி என்ற உருவத்திலே இந்த மேடையிலே கொடுத்திருக்கிறார்களே முன்னோர்கள். அதற்கு காரணம் யாரு? இந்த முன்னோர்கள். இனிமே முன்னோர்கள் இல்லாம நான் வளர்ந்துருவேன் நீ சொன்னீன்னா காதுல இந்த பக்கம் அடிக்கும் போது இங்க ரத்தம் வராது, இந்த காதுல ரத்தம் வந்துடும். முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டீங்க, உட்கார்ந்துருக்கீங்க. முன்னோர்கள் தயவு செய்து தவறான கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க. நம்ம எல்லாம் யாரு? போட்ட விதை. முன்னோர் இல்லாம நம்ம எப்படி வானத்துல இருந்து குதிச்சோமா? அப்படிலாம் இப்பயாவது எனக்காக பேசுறீங்களே, அதுவே சந்தோஷம். அதாவது நியாயமா பேசுறப்ப தயவு செய்து அந்த இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க. என்ன மாவட்டம்? இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டம். இந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு கலெக்டர் இருப்பார்ல, உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்விதான். ஐயா ஐயா புத்திமதி மட்டும் சொல்லுங்க, கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா சந்தேகம் தான் கேக்குறாங்க, கேள்வி கேட்கல. ஐயா என்ன இவர் ஒரு கிருத்திரம் பிடிச்சவங்க. சந்தேகம் தானே கேக்குறாங்க. கிருத்திரம் பிடிச்சவங்க. ஏங்க உங்களோட பேர் ஜெயிக்க முடியுமா? சரிங்க நினைச்சு கேளுங்க. இங்க இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் இருக்காரு. ஆமா ஆமா. அவர் ஒரு கையெழுத்து போடுறாரு. ஆமா. செல்லுமா செல்லாதா? நல்ல வேலை. ஐயா ஐயா கேக்குறான் பாரு கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம்னா அந்த கலெக்டர் கையெழுத்து போட்டாதான் செல்லு. இப்ப இருக்க கலெக்டர் கையெழுத்து போட்டா செல்லும்ல. ஆமா. அறிவா மட்டும் பேசணும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு கேள்வி. கையெழுத்து போட்டா செல்லு. இது முன்னாள் கலெக்டர் ஒருத்தர். ஆமா. பழைய இது பென்ஷன் வாங்கிட்டு வீட்டுல இருக்காரு, ரிட்டையர் ஆகி. அவர் போய் கையெழுத்து போடுறோம்னு போட்டா செல்லுமா? எங்க அப்பா என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியுதா? நடந்து முடிஞ்சத பத்தி பேசாதீங்க, நடப்பு என்னமோ அத பேசுங்கங்கறாங்க. ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பிள்ளை இருக்குதுங்களா? இருக்காங்க. எத்தனை பிள்ளை இருக்கு? 3 பிள்ளைங்க இருக்குது. நம்ம சந்தோஷம், நல்லா இருக்கணும். இந்த பிள்ளைங்க எத்தனை வயசுல பேசிச்சுங்க? ஒரு 3-4 வயசுல. 3 வயசுல உங்களை எப்படி கூப்பிடுச்சு? அப்பான்னு. ஒரு 25 வயசுல? அப்பாதான். ஒரு 30 வயசுல? அப்பாதாங்க. எத்தனை வயசானாலும் அப்பாவை அப்பான்னு தானே கூப்பிடுது. என்னைக்காவது மாமன்னு கூப்பிட்டுருக்குதா? அது எப்படிங்க? என்னைக்காவது மச்சான்னு கூப்பிட்டுருக்குதா? இப்ப பாருங்க, இப்ப பேசுங்க. நானும் ஆல்ரவுண்டர் போனா போதுன்னு விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப பேசுங்க பேசுங்க. எத்தனை வயசுல? இப்ப 5 வயசுல ஒரு சட்டையை தச்சு போடுறோம். ஆமாண்ணே. அது 50 வயசுல தச்சு போட முடியுமா அந்த சட்டையை? மைக்கு முதல்ல கொடுங்க. அப்பா என்ன சொல்றாரு? ஒண்ணும் சொல்லல அவரு. போதுமா? ஒண்ணும் சொல்லல. ஒண்ணும் சொல்லலையா? முன்னோர் பேசுற. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்லு. நான் உன்கிட்ட கேள்வி. இப்ப ராமன் லட்சுமண பரதன் சத்ருகன் சொன்னேன். ராமர் இருக்கார்ல, ராமருக்கு அப்பா யாரு? அது கூடவா தெரியாம வந்திருப்பேன். சொல்லுங்க. தயரதன். ராமருக்கு அப்பா தயர் தானே? ஆமா. தயரதனுக்கு அப்பா இருந்திருப்பார்ல, அவர் பேர் என்ன? அவர் பேர் என்னமா? தெரியாது. என்ன இதுக்கு வர்ற நீ? வெக்கமா இல்ல? முன்னால சொன்னேன். இப்ப ராமருக்கு அப்பா தயரதன் சொல்றீங்க. தயரதனுக்கு அப்பா யாரு? தயரதன் அந்த இடத்துல இருந்து குதிச்சு வந்தாரா? அப்பா யாரு சொல்லு. தெரியுமா தெரியாதா? தயரதனுக்கு அப்பா யாரு? அடிநாயகம். நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஒண்ணும் தவறல. வயசு சின்ன வயசு வந்துமே ஒரு 4-5 வருஷம் தானே ஆகுது. ஒண்ணும் தவறல. தெரியலன்னு மேடையில ஒத்துக்கிறதா அறிவா. தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம. நீங்க என்ன கேட்டியா? ராமருக்கு அப்பா தயரதன். தயரதனுக்கு அப்பா இருப்பார்ல, நம்ம ராமன் இருக்காருல்ல, அவங்க ஐயா தான் அவரு. ஐயா ஏமா ராமருக்கு அப்பா இருக்காருல்ல? ஆமா. அவர் தயரதன் இல்ல. தயரதனுக்கு அப்பா இருப்பார்ல, யாருன்னு கேட்டா அவர் ஐயாங்கிறாரு. நீ ஐயா அபத்தான் வச்சுட்டு போ. ராமன் 68 தலைமுறை. அவர் பேரை கேட்கிறேன் நானு. பேரு கேட்டீங்க. முறை என்னன்னு கேட்டவாரு. ஐயாப்பா பேர் தெரியுமா? ராமன் 68 தலைமுறை. லவன் குசன் 69 தலைமுறை. 68 தலைமுறை அடிக்க முடியும். ராமனுடைய அப்பா யார்? தயரதன். தயருக்கு அப்பா அஜன். அஜனுக்கு அப்பா ரகு. ரகுக்கு அப்பா கட்டுவான். கட்டுவான் துளுவு. துளுவுக்கு அப்பா ரகு. ரகுக்கு அப்பா நிக்னா. நிக்னாக்கு அப்பா அனரண்யா. 68 தலைமுறை. நான் சொல்லுவேன், இனிமே ராமன் பரம்பரை பத்தி பேசுன, முன்னோரை பத்தி தப்பா பேசுன, கழுத்து அறுத்து விடுவேன்.
என்ன? உங்க அப்பா பேர் சொல்லுங்க. எங்க அப்பா பேர் தெரியாம கட்டையை சரி, பிடிக்கிறேன். சொல்லுங்க. எங்க அப்பா ஒரு பிரம்மா. பிரம்மாவுக்கு மையம் யாரு? இந்த மாதிரி கிரிக்கெட் பார்த்தா நான் தான் மையன். ஏன் நீங்க மட்டும் தான் மையம், வேற யாரும் மையம் இல்லையா? தக்கன் வசித்தம் பிறகு மரீசி. மரீசி. மரீசியோட மையம் பேர் தான் காசியப்பரு. காசியப்பரு. இதோட தெரியாம இருப்பேன். அப்புறம் கடைசி பேர் வரைக்கும் சொல்றாரு. அப்புறம் அப்ப காசியப்பருக்கு மையன் இருக்கேன். விவஸ்வான். விவசாய மனு. மனு மகன். இஸ்வாகு. இஸ்வாகு மகன். விகுசி. விகுசி மகன். புரஞ்சயா. புரஞ்சயா மகன். அனரண்யா. அன்னரண்யா மகன். விருது. விருது மகன். விஸ்வகாசா. விஸ்வகாசா மகன். ஆர்தாரா. ஆர்தாரா மகன். யுவான்ஸ்வா. யுவான்ஸ்வா மகன். சிரவஸ்ட். சிரவஸ்ட் மகன். பிரதேஷ்வா. பிரதோஷ மகன். குவலஸ்வா. குவலஸ்வா மகன். ஹரியஸ்வா. ஹரியஸ்வா மகன். புரோமத். புரோமத் மகன். நிகும்பு. நிக்கு மகன். சண்டஸ்வா. சண்டோஷா மகன். கிறிஸ்தஸ்வா. கிறிஸ்தஸ்வா மகன். பிரசன்ஜித். பிரசன்ஜித் மகன். யுவான்ஸ்வா. யுவான்ஸ்வா மகன். மான்தாதா. மான்தாதா மகன். அம்பரிஷா. அம்பரிஷா மகன். ஹரிதா. ஹரிதா மகன். திரத்தஸ்யு. திரௌபதி மகன். அனரண்யா. அன்னரண்யா மகன். கிறிஸ்தஸ்வா. கிறிஸ்தஸ்வா மகன். திருத்தன்வா. திருத்தன்வா மகன். அருணா. அருணா மகன். திரிசங்கு. திரிசங்கு மகன். ஹரிச்சந்திர. ஹரிச்சந்திர மகன். லோகிதாஸ்வா. லோகிதாஸ் மகன். ஹரித்து. ஹரித்து மகன். சஞ்சு. சஞ்சு மகன். விஜய். விஜய் மகன். பாகு. பாகு மகன். சாகாரா. சாகாரா மகன். அசமஞ்சன். அசமஞ்சன் மகன். அன்சுமன். அன்சுமன் மகன். திலீபன். திலீபன் மகன். பகீரதன். பகீரத மகன். சுருத். சுருத் மகன். நபக். நபக் மகன். அம்பரீஷ். அம்பரீஷ் மகன். சிந்துவி. சிந்தி மகன். பிரதயு. பிரதி மகன். சுருதுபர்ணா. சுருதுபர்ணா மகன். சர்வகாமா. சர்வகாமா மகன். சூதஸ். சூதஸ் மகன். மித்ரஷா. மித்ரஷா மகன். சர்வகாமா. சர்வகாமா மகன். அனரண்யா. அனரண்யா மகன். நிக்னா. நிக்னா மகன். ரகு. ரகு மகன். துளிது. துளிது. கட்டுவாங்குது பெண். ரகு. ரகு. அஜன். அஜன் மைந்தா தயரதன். தயரதன் மைந்தா ராமன். ராம மைந்தா லவகுஷன். போதுவா? 69 பரம்பரை நான் மட்டும் தெரியாம தான் அங்க இருந்து வெள்ளி வேஷம் போட்டு வந்திருக்கனா? போதுமா போதுமா? இந்த மேடைக்கு எத்தனை வள்ளியில் வந்திருக்கலாம், நாரதன் இருக்கான். ஆனால் எமக்கு தெரிய ராம லட்சுமணன் பரதன் சத்துருக்கேன், சீதை, ஆஞ்சநேய பெருமான், இவங்களெல்லாம் நம்ம பேசுறோம். ராமனுடைய பரம்பரை 68 தலைமுறையை சொன்ன ஒரே வள்ளியாக தாங்களா தந்த வாழ்க பண்ணாண்டு வாழ்க வளமுடன். இப்பதாங்க நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. சின்ன பிள்ளை மாதிரி அது நடந்துக்கிறீங்க. தெரியுமா இது தெரியுமா அதை சொல்லு இதை சொல்லு. உண்மையாவே ஒரு மேடைக்கு நம்ம வர்றோம்னா அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல சாப்பிடணும். கண்டிப்பா. ரசிகர்கள் எப்படி இருப்பாங்களோ ஏதா இருப்பாங்களோன்னு யோசிப்போம். ஆனால் நம்ம வட்டான மேடைக்கு வந்ததுக்கு நம்ம தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். மிக சிறந்த ரசிகர்கள், அறிவாளிகள், அருமை, அருமை. அவர்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். உங்கள் அனைவருக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்று எனக்கு வரக்கூடிய முருகப்பெருமான் இனிமையா பாடுவேன் அந்த பையன். ஆனா இனிமையா பேசக்கூடியவர், ரொம்ப ரொம்ப தமிழ் அழகா உச்சரிக்கக்கூடியவர், இனிமையா பாடக்கூடியவர். அவரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து முருகப்பெருமானை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வரன் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை என்பதை கூறுகிறேன் கேளுங்கள். அனைத்து வாங்க ஆறுமுக கந்தநாமம் சரியா தப்பா நீங்க சொல்லு இந்த சாமியார் சொல்லறிய வழிகாட்டு அளவுல அவளிக போடல இருமணிது கொடுத்த சொல்லையோடு கேளமா ஓமைய தோசல புகழோடவே கைவரத்து ஜல்லாடமா என்ன சொல்ல கேட்க மாட்டாதா அப்படினும் நாளை சூரியத்து முருகப்பெருமாள் கூடி மனமுடித்து வைத்த நான் புரோகிராமல்ல நான் அணிந்து பிரம்ம முடிச்சமல சபதம் சத்தியம். ஆயா இன்னைக்கு இருந்தாலும் முருக பிரமாணம் மட்டுமே திருமணம் ஒன்று மிகப்பெரிய ஆசையில் அது சரி. இருக்கு. இந்த ஊர்